அனைவருக்கும் வணக்கம். அத்வைத கோட்பாடின் படி 2 கேள்விகள் கேட்கப்பட்டதற்குண்டான பதிலை விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, அகங்காரம் தான் மனிதனின் அழிவிற்கு காரணம், அகங்காரமே அஜ்ஞானத்திற்கு காரணம். இந்த அகங்காரம்னா ஒண்ணு இல்லை, இந்த நான் அப்படின்னு ஒரு வார்த்தை. நான் செய்கிறேன் என்ற பாவம் இருந்தால் அது டேஞ்சர். நான் எனது அப்படின்னு சேர்த்து சொல்லுவாங்க. இந்த நான்ல இருந்து தான் எனது வருது. ஸோ தேர்ஃபோர் தி நான் இஸ் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஏன்யா நானே இல்லாம நான் எப்படியா வாழ்றது? என்ன பேச்சியா பேசுறீங்க என்று ஒருவன் கேள்வி கேட்டால் அதை எப்படித்தான் புரிந்து கொள்வது என்ற ஒரு கேள்வியும், இங்க அனைவருமே ஒன்றுங்கிறீங்க, என்ன எல்லாமே வேற வேறன்னு அப்பட்டமா பிரிஞ்சிருக்கும், அப்புறம் இருந்து ஒண்ணு எங்கிருந்து வரும் என்ற கேள்வியும் விவாதத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நானே இல்லாமல் நான் எப்படி வாழ்வது அப்படிங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது இங்கே நான் என்று நீ எதை சொல்கிறாய் அப்படிங்கிறது தான். இப்ப ஜென்ரலா நம்ம எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, இந்த உடம்பை பார்த்து நான் அப்படின்னு சொல்றோம், இந்த மனசை பார்த்து நான் சொல்றோம், இந்த புத்தி, இந்த உடல் மனம் புத்தி அப்படிங்கிற இந்த த்ரிபுடீஸ், சாரி, இது என்ன சொல்லுவாங்கன்னா உடல் மனம் புத்தி சித்தம், சரி ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. சரி, இந்த மூன்றும் சேர்ந்த கலவையே தான் என்று நினைப்பது அப்படிங்கிறது பொதுவாக ஒரு வாடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு. எல்லாருக்கிட்டையும் கிட்டத்தட்ட அது மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 100% எவ்ரி ஒன் இஸ் யுனிக் அப்படிங்கிற அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா எல்லாமே வேற வேறையா தான் இருக்கும். சரியா? ஒண்ணு மாதிரி இன்னொன்னு இருக்காது. இது ஒண்ணு. ரெண்டாவது, இதை நான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இதை நான் நினைச்சிருக்கோம். இன்னொரு உடல் மனம் புத்தியோடு இருக்கக்கூடிய இன்னொன்றை வந்து அது வேற ஒண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்படி வந்து இருக்கு. சரியா? இப்ப நானே இல்லாம நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த உடல் மனம் புத்தி நான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற வரை இந்த நான் இல்லாம நான் வாழ முடியாதுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறது புரியுது. சரியா? பட் அத்வைத சித்தாந்தத்தின்படி அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உடல் மனம் புத்திங்கிறது இல்லவே இல்லை, அல்லது பொய்யா தெரியுது அப்படிங்கிறது. டேய், இந்த உடம்பு என்னடா, எந்த உடம்புல பேசிட்டு இருக்க நீ? 5 வயசுல இருந்த உடம்பையா, இல்ல 30 வயசுல, 25 வயசுல, 50 வயசுல? எது இந்த நான் பேசிட்டு இருக்க? எங்க நானை காட்டு. நீ நானை காட்டிட்டு இருக்க அந்த வினாடி அந்த நான் மாறிவிட்டு வேற ஒரு நான் வந்து விட்டது. எந்த நானை நீ காட்டிட்டு இருக்க உன்னால சொல்ல முடியுமா? சிமிலர்லி அந்த மைண்டை காட்டு. நீ பேசிட்டு இருந்த மொமெண்ட்ல இந்த மைண்ட் மாறிக்கிட்டே இருக்கு, இந்த தாட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. எந்த ஆக்ஷன் பண்றவன, எந்த தாட்டை நீ நான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியுமா? அண்ட் இன் ஃபேக்ட் நோ நீட் டு டெல் அபவுட் தி புத்தி. ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு விதமா அடிஷன் எடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, how could you say something that நான் சொல்லிக்கக்கூடிய இந்த உடல் மனம் புத்திக்கு இருப்பே இல்லையடா? இருப்புன்னா எனக்கு இருக்கணும்ல, இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கு காணும், அடுத்த செகண்ட் வேற, அடுத்த செகண்ட் வேற. when everything is continuously and constantly changing in nature, how could you call this as a நான்? first of all, அங்க நான் இல்லவே இல்லடா. நான் இல்லாம வாழ முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கேன். அங்க நானுங்கிறது உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வாழ்க்கைன்னு நானே இல்லாததுக்கு அப்புறம் நான் எங்க வாழ முடியும்? இப்போ வாழ்க்கையும் இல்லை. இப்போ உலகம் எவன் சொன்ன உலகம் இருக்குன்னு? சோ உலகத்துல எதுனா இருக்கு? இங்க இருப்பாக இருப்பது எதையாவது ஒன்றை நீ காட்ட முடியுமா? அங்கே இருக்கு என்று சொல்வதற்கு என்று நம்ம ஆழமாக கேட்டா அங்க வந்து ஒதுமே காட்ட முடியாது. So the whole world is nothing but மாயா. அது இருக்கிற மாதிரி தெரியுதுடா, ஆனா இல்லடா என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இப்ப நான் இல்லாமல் நான் வாழ முடியுமான்ற கொஸ்டினுக்கு வரும். இல்லாத ஒன்ன புடிச்சுக்கிட்டு நான் இல்லாம வாழ முடியாதுன்னு பேசிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய அபத்தம்னு புரிஞ்சிருச்சா? அப்போ இங்கே நான் என்பது நீ நினைக்கிற நான். சரியா? அது மாறிக்கிட்டே இருக்கிற நான். அது இல்லாமல் வாழ முடியுமான்னு நீ கேட்கிற. அது ஏற்கனவே இல்லை, ஏற்கனவே வாழல, அதுக்கே வாழ போகுதா அப்படின்னு தெரியும் போது ஒண்ணு நீ ஒரு பிரச்சனை கேட்கலாம். சரி உடுப்பா, தெரியுது இல்ல, நான் மாறிக்கிட்டே இருக்கேன் விடு. ஆனா மாறிக்கொண்டே இருப்பது உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? என் மனசு மாறிட்டே இருக்கு, அதுவும் தெரியுதா இல்லையா? என் புத்தி மாறிட்டே இருக்கு, அதுவும் தெரியுதா இல்லையா? தெரியுது இல்ல. அப்போ அந்த தெரிகிறது தெரியணும்னா நான் இருக்கணும்ல. சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெரிந்து கொண்டிருப்பது தெரிய வேண்டும் என்றால் என்ன இருக்குங்கிறது ஈஸியா உடைச்சிட்டோம். அப்ப தெரியுதுங்கிறது வந்துடும். இப்ப தெரியுதுங்கிறது தெரியுது இல்ல என்று சொல்கின்ற வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா தெரிகிறதுக்கு நான் இருக்கணும்ல.
சும்மா சும்மா வந்து நானே இல்லை நானே இல்லை, நான் தெரியறேன், நான் இல்லதான், நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன்ல, நான் தெரியறதுக்கு நான் இருக்கணுமா என்று கேட்டார். ஆழ்ந்த உறக்கத்தில் நீ இருந்தாயா மகனே? இல்லை. அப்போ மனம் இருக்கின்ற வரைக்கும் தான் நீ இருக்கின்றாய், எண்ணங்கள் இருக்கின்ற வரைக்கும் தான் நீ இருக்கின்றாய். தெரிவது என்பது உண்மை அல்ல. தெரிவது என்பது உன் எண்ணங்கள் தான் இங்கே இந்த காட்சியாக தெரிந்து கொண்டிருக்கிறது. எண்ணங்கள் இருக்கும் வரை தெரிகிறது, எண்ணங்கள் இல்லை என்றால் மறைகிறது. ஆனால் நீ எண்ணங்களா? ஆழ்ந்த உறக்கத்தில் நீ இருந்தாய், ஆனால் எண்ணங்கள் இல்லை. ஆனால் நீர் மட்டும் இருந்தாயே என்று அந்த உண்மையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஸோ ஸ்ட்ரைட்டாவே நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாம ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா, நான் இல்லாமல் நான் வாழ முடியுமா என்ற கேள்வி இங்கே பொய்யாக தெரிந்து கொண்டிருக்கின்ற பொய் நானை அடிப்படையாக வைத்து கேட்கப்பட்டிருக்கின்றது. கேள்வி பொய் நான் அப்படிங்கிறது இங்கே இருந்தாலும் இல்லை என்றாலும் கூட இந்த பொய் நான் வாழும். என்னையா வளர்ற? பொய் நான் பொய்க்கு இருக்கணும்ல, பொய் நான் பொய்க்கு கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, பொய் நான் பொய்க்கு கூட இருக்கணும்னு அவசியம் இல்லையா? ஆமா. ஏன் அப்படின்னா ஈஸ்வரன் என்ற ஒரு தத்துவம் இருக்கின்றது, இறைவன் என்ற ஒரு தத்துவம் இருக்கின்றது. அந்த இறை தத்துவம் உன்னை தத்தெடுத்துக் கொள்ள போகிறது. அப்போ பொய் நான் அப்படிங்கிறத நீ இறைவனிடம் கொண்டு போய் இந்த நானே எனக்கு வேணாம் போ நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொய் நானை கொண்டு வந்து இறைவனிடம் ஒப்படைத்து விட்டீர்கள் என்றால், அதற்கு பிறகு இப்போது உங்களிடத்தில் பொய் நான் இல்லை. பொய் நான் இல்லாத போதும் இந்த நான் ஓடிட்டு இருக்கோம், ஆடிட்டு இருக்கும், பாடிட்டு இருக்கும், எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது எப்படிதான் நடக்குதுன்னா, அதுதான் இயற்கையின் விந்தை, இறைவனின் விந்தை. அவன் எடுத்துக்கொண்டு ஆட்டுவான். அதனால் சொல்லுகின்றேன், பொய் நான் இல்லாமலும் கூட இந்த உலகம் இயங்கும். பொய் நான் விட்டுட்டு நீ பிரம்மனானுக்குள்ளேயே நீ வந்துட்டா கூட, நீ நிர்விகல்ப சமாதியில இருந்தாலும் உலகம் இயங்கிட்டு தான் இருக்கும். சகஜ சமாதின்னு சொல்லுவாங்க, ஜீவன் முக்தின்னு சொல்லுவாங்க. நீ அந்த நாளுக்கு போனதுக்கு அப்புறம் கூட இந்த பாடி will still getting activated even without this I. அப்ப ஐயே இல்லை, ஆனா ஐ போகுது இல்லை, வருது இல்லை என்ற அடிப்படையில் பார்க்கும்போது பொய் நான் இல்லாமலும் வாழ்க்கை நடக்கும் என்ற பதிலை நான் சொல்ல வருகின்றேன். சரியா? இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் இல்லாமல் நான் வாழ முடியுமான்னா முடியும். ஈஸ்வர சரணாகதி செய்த அத்தனை பக்தர்களும் நான் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பக்தர்கள் தான் என்று நீ புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்பது முதல் உத்தரவு. அடுத்த ஆன்சர் என்னன்னு சொல்லணும்னா, ஞானிகள் செய்கின்ற லீலை. நமது ஞானதேவன் மனம் இல்லாமலா கல்லை பறக்க வைத்தான், எருமையை பேச வைத்தான், மனம் இல்லாமலா ஞானேஸ்வரி என்ற கிரந்தத்தை உருவாக்கினார், குருவிற்கு சேவா செய்தான் என்றெல்லாம் பார்க்கும்போது இந்த நான் பெரும் மாயை என்ற மிக தெளிவான புரிதலோடு உணர்தலோடு இதை ஒரு லீலையாக அவர் செய்கின்றார். அங்கே என் குருவும் நானும் ஒன்றே என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்து, குருவும் நானும் ஒன்று மட்டும் இல்ல, ஒட்டு ஒத்த உலகமே நான் தான். இங்கே சிரோத்தாக்களாக அமைந்திருப்பவர்கள் நான் தான், கேட்பவர்களும் நான் தான், சொல்பவனும் நான் தான் என்று அத்தனையும் நான் என்பதில் மிக தெளிவான உணர்வோடு, அந்த உண்மை நானே நான் என்று மிக தெளிவான தெளிவோடு பொய்யாக லீலை செய்வதற்காக இந்த நானே அவர் யூஸ் செய்தார். வாஸ்தவம் தான். வாட் ஐம் கமிங் டு சேனா, நான் இல்லாமலும் நீ வாழ முடியும் என்பது ஆன்சரு. ஆனால் அந்த நான் அப்படி இந்த ஒரிஜினல் நான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த பொய் நானை வைத்து நீங்கள் லீலை செய்தாலும் தவறல்ல, அதுவும் ஞான நிலைதான், மறுப்பதற்கில்லை. பட் கேள்விக்கு பதில் சொல்லும் போது இங்கே உண்மை நான் அப்படிங்கிறது உணர்ந்தவனுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. உண்மை நானை உணர்ந்து விட்டு நீங்கள் பொய் நானை விட்டு விட்டாலும் வாழலாம், விடாமல் இருந்தாலும் வாழலாம். பட் வாட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா, நான் என்பது இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையாக இருக்கும் இந்த பிரம்மத்தை நான் என்று உணரும் போது இந்த கேள்விக்கான உங்களுக்கு விடை கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். சரியா? அதோட நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம். அது என்ன பார்த்தோம் அப்படின்னா, செப்பரேஷன். எல்லாம் ஒண்ணு எல்லாம் ஒண்ணு, என்னத்தையா எல்லாம் ஒண்ணுங்கிற இங்க எதையா ஒன்னா இருக்கு, ஏதாவது ஒன்னா காட்டிட்டு பார்ப்போம். எவ்ரி திங் இஸ் யூனிக். ஏதாவது ஒண்ணு ஒரே மாதிரி இருக்கான்னு நீ காட்ட முடியுமா? ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் நீ காட்டியிருக்க முடியுமா? 1000 விலங்குகள் இருக்கின்றது. விலங்குகள்ல 84 லட்சம் பிறவுகளாம். சரி, 84 லட்சம் பிறவுகள்னா மனுஷ பிறப்பு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல. ஒரு சிங்கம் மாதிரி இன்னொரு சிங்கம் இல்லை.
அதாவது உருவத்துல மட்டும் பாக்குறீங்க. சோ எல்லாருமே நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணு மாதிரி இன்னொன்னு இருக்கவே முடியாது என்ற ஒரு ரீதியிலே அமைந்திருக்கின்ற இந்த உலகத்தை பார்த்து ஒன்றென்று கூறுகின்றாயே என்ற கேள்வியை கேட்டால் அதற்கு என்ன பதில் சொல்வது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அகெயின் மாயையில் சிக்கிக்கொண்டு கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆனால் உண்மையில் இருந்து கொண்டு குருவானவர் பதில் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். திஸ் இஸ் வாட் எவ்ரி குட் மார்னிங் மெசேஜஸ்லயும் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல எந்த மாயையில சிக்கிட்டு இருக்கு? நான் போட்டுட்டு இருக்கின்றது ஒரு வேஷம், அங்க இருக்கிறது ஒரு வேஷம், இங்க இருக்கிறது ஒரு வேஷம். வேஷம்னா உண்மையில இல்ல, சும்மா நாச்சுக்கு தெரியுதுன்னு அர்த்தம். எகெயின் மாயா. மாயையில பிரிவினை இருக்கத்தானே செய்யும், டிஃபரன்ஸ் இருக்கத்தானே வேணும். ஹீரோ அர்த்தம் வேற, வில்லன் வேற, உயர்வு தாழ்வு, கோல்டு கல்லு, ஆல் தீஸ் டிஃபரன்சஸ் மஸ்ட் பி தேர் டு ஹேவ் அ பிளே. விளையாட்டிற்கு கண்டிப்பாக எல்லாமே ஒன்னா இருந்தா எப்படி விளையாடுறது? So dualities must play the game. அப்போ மாய விளையாட்டிற்காக இங்கே அனைத்தும் வேறு வேறாக, அனைத்தும் தனித்தனியாக, அனைத்திலும் பிரிந்திருப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கின்றது. அது மாயைக்காக சும்மா நாச்சுக்கும் இருக்கின்றது. ஆனால் உண்மையாக இருக்கின்றதா என்பதுதான் இங்க கேள்வி. எனக்கு அப்படி தெரியலையே ஒன்னா ஒன்னா இருக்கிற மாதிரி அப்படின்னா தெரியும். எப்ப தெரியும்னா நீ போட்டிருக்கின்றது வெறும் வேஷம் என்று நீ உணரும் போது. அது எப்படி நான் உணர்றது? லூசுப்பையில அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் அனுபவமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா எதுவுமே நிரந்தரமா இல்லை, மாறிக்கிட்டே இருக்கு. மாயதான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வேற என்ன வேணும்? உன்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் சான்று, திஸ் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு சொல்றது. சிரிக்கிற சிரிச்சுட்டு இருக்கும்போதே அழுகுற, கோவப்படுற கொஞ்ச நேரம்ல மாறிடுற, ஒருத்தனை எதிரியா நினைக்கிறேன் அவனையும் ஃப்ரெண்டா பாக்குற, திருப்பி ஒருத்தனையும் இன்னொருத்தன் மறுபடியும் அதே ஃப்ரெண்டை மறுபடியும் எனிமையா நினைக்கிறேன், மறுபடியும் ஃப்ரெண்டா பாக்குறேன். வாட் அ கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் வி ஆர் மேக்கிங். அதை போயிட்டு நீ உண்மைன்னு எப்படிடா சொல்ற? சோ இது மாறிக்கொண்டிருக்கிறது. இது மோமெண்ட் when you understand that இது மாயா அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது அதுக்காக ஏன் பயப்படணும்? எந்த அளவிற்கு கண்ணன் மாயா என்று புரிந்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னேன், நினைவிருக்கிறதா? அந்த அளவிற்கு நீ என்று இதை இந்த உலகத்தை மாயா என்று புரிந்து கொள்கிறாயோ அப்போது புரியும் பிரம்மம் என்றால் என்ன, அனைத்தும் நான் என்ற அந்த அற்புத விஷயம். அந்த அற்புத விஷயமாகவே இருந்து கொண்டு ஆனால் அது ஏன் எனக்கு தெரியவில்லை என்றால் எடுத்துக்கொண்ட வேஷத்தை நம்பினாய், விளைவாக அது மாறிடுது. அது ஒரு சொன்னாங்களே சுதாமா, எர்த்து பாவம் தத்து பவதி அப்படின்னு ஏதோ சான்ஸ்கிரிட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வாட் யூ பிலீவ் தட் யூ எக்ஸ்பீரியன்ஸுங்க. நீங்க எதை நம்புறீங்களோ அதுதாங்க உங்களுக்கு அனுபவத்துக்கு வரும். அங்க இருந்தது என்னவோ கயிறு, ஆனா அதை பாம்புன்னு நம்பினேன்னா உனக்கு பாம்பின் அனுபவம் தான் கிடைத்ததே தவிர கயிற்றின் அனுபவம் கிடைக்காது. So what is truth will not give you any experience. What you believe that you will give you an experience is a practical example தானுங்க. என்ன ஆச்சரியம் பாத்தீங்களா? கயிறு எப்படி கடகடகடன்னு ஹார்ட் பீட் ரேஸ் பண்ண வச்சது, கயிறு எப்படி எப்படி வேர்த்து கொட்ட வச்சது, கயிறு எப்படி கையெல்லாம் நடுங்க வச்சது. கயிறுக்கு எங்கெங்க இந்த தகுதி இருக்கு? So I'm telling you that the truth, கயிறுன்றது உண்மை, ஆனால் உண்மை அனுபவத்தை தராது. நீ எதை நம்புகின்றாயோ அதுதான் உனக்கு அனுபவமாக வருகிறது. ஆனால் பொய்யாக இந்த உடம்பை உண்மை என்று நீ நம்பிக்கொண்டிருக்கின்றாய். ஆதலால் உனக்கு எல்லாமே பிரிந்திருப்பதாகவும் எல்லாமே வேற வேறையாகவும் தெரிந்து கொண்டிருக்கின்றதடா. So first try to understand this formula. அப்போ நீ அந்த பொய்யை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய். அதை அறியாமை என்றும் அஞ்ஞானம் என்றும் சொல்லுகிறார்கள். அப்ப பிராக்டிகலா அனுபவிச்சுட்டு இருக்கல, அது ஏன் பொய்யை போயிட்டு உண்மைன்னு நம்புற? உண்மைன்னா அது இருக்கணும்ல, பெர்மனண்டா இருக்கணும்ல. அது இல்லை இல்ல, அதுக்கப்புறம் ஏன் நம்புற? இது வெறும் விளையாட்டிற்காக மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் யாரை காட்டினேன்? கண்ணனை காட்டினேன். கண்ணன் கீதையில 2வது அத்தியாயத்திலே சொல்லிட்டான், இந்த உடம்பு சாகாது. ஏன்னா அந்த உடம்பு இல்லவே இல்லை, இருந்தா தானே செத்து போகுது. ஏற்கனவே இருந்தா இல்லாம பண்ணிடலாம்ப்பா, இல்லாத உடம்பு இல்லாம பண்ணப்பா எப்படிப்பா முடியும்? அது தெரியுது, கொஞ்ச நேரம் கழிச்சு தெரியாமலும் போயிடும். அது தெரிந்தாலும் ஒண்ணுதான், தெரியலனாலும் ஒண்ணுதான். ஏன்னா நான் அதனால எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. இப்போ என்னோட நிழல் தெரியுதுங்க கொஞ்ச நேரத்துக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு என் நிழல் தெரியலைங்க. நிழல் தெரிஞ்சா என்ன, தெரியலையா எனக்கு ஏதாவது ஆக போகுதா? கண்ணன் எந்த ஸ்டேஜ்ல இருக்கான்னு பாருங்களேன். இப்போ பிரம்மம் தான் இந்த ஒட்டுமொத்த உலகமாகவும் வேஷம் தரித்திருக்கின்றது என்ற அந்த உண்மை கண்கொண்டு நீங்கள் பார்க்கும்போது, இந்த பிரம்மத்திற்கு அழிவே கிடையாது என்ற தெளிவான உண்மையோடு நீங்கள் பார்க்கும்போது, வேஷத்தை வேஷமாக காணும் போது, அந்த மாயை என்பது எந்த அளவிற்கு அவன் மாயையாக கண்டு ரசித்தான். துரியோதனனும் அர்ஜுனனும் ஒன்றாக யுத்தத்திற்கு தன்னிடம் வர வேண்டும் என்று அழைக்கிறார்கள்.
ஆனால் கண்ணன் முடிவெடுக்கின்றான், தான் பார்த்து பார்த்து வளர்த்த நாராயணி சேனையை, தன்னை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வளர்த்த நாராயணி சேனையை தானும் வேறு அவன் வேறு என்று பிரிக்கின்றார். நாராயணி சேனையை துரியோதனன் சைடுல கொடுத்துட்டு நீங்க என்ன கொல்லுங்கன்றான். தன் வளர்த்த அந்த சோல்ஜர்ஸ், என்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவே நான் வளர்த்த சோல்ஜர்ஸ் என்ன கொல்லுங்கள் என்று ஆணையிடுகின்றான். நான் உங்களை கொல்ல போகின்றேன் என்கின்றார். So that is extremely unimaginable. சரியா? அவ எந்த அளவிற்கு மாய தத்துவத்தில் கண்ணன் திளைத்திருக்கின்றான் என்று புரிகிறதா? இங்கே நானும் கொல்லப்படுபவன் அல்ல, அவர்களும் கொல்லப்படுபவர்கள் அல்ல, இங்கே யாரும் யாரையும் கொல்லவே முடியாது. After all, it's everything is simply a மாயா. நான் மட்டுமே தான் அனைத்துமாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறேன், சும்மா நாச்சுக்கும் என்னிடத்திலே நான் விளையாடி கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு பாவம் எந்த அளவிற்கு மேலோங்கி இருந்தால் அந்த ஒரு விளையாட்டை செய்திருக்க முடியும் என்று சிந்தித்து பாருங்கள் என்ன நான் சொன்னேன். இப்ப கண்ணனுக்கு தான் தெரியும், செப்பரேஷன் இஸ் நத்திங். இங்க உண்மையில எதுவுமே பிரிஞ்சு இருக்கல. ஏன்னா நானே தான் பிரிஞ்ச மாதிரி அங்கங்க சும்மா நாச்சுக்கும் வேஷம் போட்டு ஆடிக்கொண்டிருக்கின்றேன். அது உண்மை அல்ல, உண்மையான பிரிவு அல்ல என்ற ஒரு விஷயம் யாருக்கு தெரியும்னா கண்ணனுக்கு தெரியும். அப்போ பொய்யாக இருப்பதை கண்டு நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கும் போது அதை பொய் என்று உணராத வரைக்கும் அந்த உண்மை உங்களுக்கு கடைசி வரைக்கும் விளங்கவே விளங்காது. அப்படிங்கிற மாதிரிதான் ஆயிடும் என்ற உண்மையை உணர்த்துவதற்காகத்தான் இன்றைய மெசேஜை நான் அப்படி அமைச்சிருந்தேன். சோ இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எப்பா எனக்கு பிராக்டிக்கலா அப்படியே ஸ்பஷ்டமா தெரியுதுப்பா, எல்லாமே வேற வேற, என்ன எல்லாமே பிரிஞ்சுதானப்பா இருக்கு, எல்லாம் ஒண்ணு நீ எப்படிப்பா புரிஞ்சுக்க முடியும் என்றார். இப்ப நீ பேசிட்டு இருக்கியே அது உண்மையா? ஒரு பொய்யை மிக ஆழமாக உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்றாயே, அதுவரை அந்த அனுபவம் தானே உனக்கு வரும். அப்ப ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்க வேண்டியது, எதை நான் நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இருக்குதான்னு பாரு, உண்மையிலே இருக்குதான்னு பாரு. இல்லாததை பிடித்து தூங்கிக் கொண்டிருந்தால் கடைசி வரைக்கும் அதுக்கு ஆன்சர் சொல்ல முடியாது. இதற்கு விடை காண வேண்டும் என்றால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் மாயை என்ற உணர்வு நமக்குள் மேலோங்கும் போது மட்டும்தான் நீயும் நானும் ஒன்றென்ற உணர்வு நமக்குள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு நாள் நான் நேத்தோ இந்த நாளோ என்னுடைய வீடியோவை நானே கேட்டுட்டு இருந்தேன். சரியா? அதுல ஒரு டிஃப்ரெண்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த அங்க ஒரு உடல் இருக்கு, இங்க ஒரு உடல் இருக்கு. சரியா? அந்த உடல்ல மனசு வேறையாதான் இருக்கு, புத்தி வேறையாதான் இருக்கு. இந்த உடலும் வேறையாதான் இருக்கு, புத்தி வேறையாதான் இருக்கு, மனசு வேறையாதான் இருக்கு. இருக்கட்டும். சரியா? ஏன்னா வேற வேறையா இருந்தாதான் கேம் ஆட முடியும்ன்றதுக்காக தானே எல்லாத்தையும் வேற வேறையா வச்சிருக்கோம். பட் இந்த லவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு பேசியிருந்தாங்கல்ல, அன்பு அப்படின்னு ஒண்ணு இருந்தா அங்கேயும் அன்பு இருக்கு, இங்கேயும் அன்பு இருக்கு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. அன்பு எப்பயுமே கான்ஸ்டன்ட். அப்ப அன்புக்கு மட்டும் இருப்பு இருக்கு. இப்போ ஏன்னா அன்புங்கிறது உங்க சொரூபம். நான் சொரூபத்தை தான் டைரக்டா சொரூபம் சொன்னா புரியாது, அன்புன்னு சொன்னா நல்லா ஈஸியா புரியும், அதுக்காக சொல்றேன். ஸோ ஜஸ்ட் இமேஜின் தட் யூ ஹேவ் அ லவ் அண்ட் ஐ ஹேவ் அ லவ் அண்ட் த லவ் இஸ் கோயிங் டு பி அ கான்ஸ்டன்ட் ஃபார் எவர் அண்ட் எவர். இந்த உடல் மனம் புத்தி என்னதான் மாறினாலும், இந்த உடல் மனம் புத்தி என்னதான் மாறினாலும், ரெண்டு பேரும் ஒட்டி கொஞ்சிட்டு இருந்தாலும், ரெண்டு பேரும் அடிச்சுட்டு பிரிஞ்சுட்டு இருந்தாலும், ஸோ இதுல 1000 தான் சேஞ்சஸ் அண்ட் மாற்றங்கள் இருந்து கொண்டே இருந்தாலும், as long as if you have a love for me and I have a love for you, then have you ever feel that we are separated? சொல்றது புரியுதான்னு பாருங்க, கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசிட்டேன். அதாவது நாம ரெண்டு பேரும் கொஞ்சிட்டு இருக்கிறோமோ, நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டு இருக்கோம். ஆனா எனக்காக அன்பு உன்னிடத்திலும், உனக்கான அன்பு என்னிடத்திலும். அன்புனாலே பிரிவினை இல்லைன்னு அர்த்தம். நான் வேற நீ வேற இல்லைன்னு சொன்னாதான் அன்பு. அன்புனாலே ஒன்ன சொன்னாதான் அன்பு. ஸோ that's why I'm just quoting that particular point. பிரம்மம்னு சொல்றதை விட ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, அப்போ மனதிற்குள் அன்பு இருக்கின்றது. சரியா? அன்பு மனதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ வேற நான் வேறங்கிற ஃபீலிங்கே வராது. இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தி டிஃபரன்சஸ், நீ ஆணா இருக்கலாம், நான் பெண்ணா இருக்கலாம், நீ இலையா இருக்கலாம், நான் பணக்காரனா இருக்கலாம், நோ மேட்டர் வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் டிஃபரன்சஸ் பிட்வீன் அஸ். வேஷங்களில் 1000 தான் வித்தியாசங்கள் இருந்தாலும் அன்பின் அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் அங்கே விஷயத்தை காண முடியுமா? அப்போ நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாங்க. பிரம்மத்தை உணர்ந்தால் இங்கே அனைத்தும் வேஷம் என்பதை உணர்வாய், அல்லது இந்த வேஷம் என்பதை உணர்ந்து விட்டால் மிஞ்சி இருக்கிறது பிரம்மம் என்றும் உணர்வாய். ரெண்டுமே ஒண்ணுதான். தெரியாது பிரம்மம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டே லவ் என்ற கான்செப்டை கொண்டு வந்துட்டேன். யாரையாவது ஒருத்தரை நீங்க லவ் பண்ணீங்கன்னா லைஃப்ல பிரம்மத்தை நீங்க உணர்ந்துடலாம். ஒரே ஒருத்தர்கிட்ட நீங்க யாராவது ஒன்னஸ்பில நீங்க கொண்டு போக முடிஞ்சது அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த பிரம்மம்னா என்ன, ஒன்னஸ்னா என்ன, அன்செப்பரேட்டட்னஸ், அதாவது பிரிவினை இல்லாத அந்த ஒன்னஸ்னா என்ன, அந்த ஒருத்தர்கிட்ட நீங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லா டிஃபரன்சஸ் இருக்கும். உடம்பு மனது புத்தி அளவுல பாத்தீங்கன்னா எல்லா டிஃபரன்சஸ் இருக்கும். ஆனா லவ் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஒன்னஸ் ஃபீல் இருக்கும்போது அப்போ செப்பரேட் அப்படிங்கிறது வெறும் மாயதான், பிரிவுங்கிறது வெறும் மாயதான்.
அங்கே ஒன்னஸ் அப்படிங்கிறது அந்த தூயதாக எதிர்க்கின்ற வரைக்கும் இது மாயை என்பதை தெளிவாக உணர மாட்டோமா என்றெல்லாம் சிந்தித்து பாருங்கள். மெசேஜிற்கான விளக்கம் கிடைக்கும் என்று நம்புகின்றேன்.